என் கை அவனோட உறுதியாயிருக்கும். ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கை மட்டும் இருக்கும்னா அவங்க எல்லா நிலையிலும் வாழ்ந்திருப்பார்கள். ஆமென். அதாவது சில சூழ்நிலை வாழ்ந்திருப்பதற்கான சூழ்நிலை, ஆனா எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்திருப்பதற்கான சூழ்நிலையா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆமென். ஆனா கர்த்தருடைய கரம் ஒருத்தங்க வாழ்க்கையில இருக்கும்னா அவங்க சூழ்நிலை மாறி மாறி வரும், ஆனா அவங்க வாழ்ந்திருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் எது தொடர்ந்துட்டே இருக்கும் தெரியுமா? நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நமக்கு என்னது தேவை அப்படின்னா கர்த்தருடைய கரம் என் கூட உறுதியா இருக்கிறது, அந்த ஒரு நிச்சயம் எனக்கு தேவை. ஆண்டவரே சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுவார். மோசே ஒரே பர்வதத்தில் நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் பிடியில இருக்கிறாங்க. மோசே கர்த்தர் பிடியில இப்ப நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பார்வோன் பிடியில இருக்கிறாங்க. அப்போ மோசே கொண்டு சொல்லுவாரு, இங்க பாரு, உன்னை அனுப்புறேன், உன்னை கொண்டு நான் ஜனங்களை மீட்டுக் கொள்வேன். ஆனாலும் பார்வோன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான். நீங்க போகும்போது எப்படி போவீங்க தெரியுமா? பலத்த கையுடனே போவீங்க அப்படின்னு சொல்றார். இந்த பலத்த கையுடன் போவீர்கள் என்று சொல்லும் போது ரெண்டு காரியத்தை அதுல பார்க்க முடியும். ஒன்று, நீங்க வெறுமையெல்லாம் அங்கிருந்து உங்களை நான் விட மாட்டேன். ஆமா, நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, உங்க பிரயாசத்தின் பலனை சத்துரு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனா நீ அங்கிருந்து வெளியே போகும்போது உன்னை நான் வெறுமையா விட மாட்டேன். நீ பட்ட அத்தனை பிரயாசத்துக்கான பலனோட தான் அவனை அனுப்புவேன். அது மட்டும் சொல்லல, இன்னொன்னு சொல்றாரு, நீ அங்கிருந்து போகும்போது புரிந்து கொள், என் கை உன் கூட இருக்கிறது, என் கரம் உன் கூட இருக்கிறது. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு பாருங்க. அது போலவே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எனவே தான் அவருடைய கரத்தை பாடினார்கள். ஆமேன். நீங்க யாத்திராகமம் 15 படிக்கும் போது எடுக்க வேண்டாம். ஆமேன். அவர்கள் தேவனை, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படி பாடும்போது அவர்கள் கூடவே எதை சொல்லி பாடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய கரத்தை. எனவே தான் ஏசாயா இப்படி சொல்லுவார்ல, எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ. ராகாபுனா, ஆமா, யாரு ராகாபு? அந்த அம்மா இல்ல. அவன் அது பாவம், அது வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நம்ம இன்னும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க ராகாபுன்னு சொல்றது எகிப்தின் வல்லமையை குறிக்கிறது. எகிப்தின் வல்லமை. ஆமா, சங்கீதத்துல அந்த வேர்டை நீங்க பார்க்க முடியும். ஆமா, அந்த சங்கீத நடையில் அது சொல்லப்படுகிற வார்த்தை. ராகாபுங்கிறது அந்த எகிப்தின் வல்லமை. அதெல்லாம் துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்தது. எதுவா? இப்படி சொன்னாலும் எழும்பாது கை. ஆமே, எழும்பு எழும்பு. ஆமா, ஒருத்தங்களை எப்படி எழுப்போம்? எழும்பு, அப்படியே எழுப்போம். அதாவது இப்படி சொல்லும் போது ஆண்டவர் வாங்கி ஒரு அடி கொடுக்கிறத, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? ஆமா, அந்த வசனம் ஸ்டார்டிங்ல எல்லாம் புரியாது. எலும்பு எலும்பு கர்த்தரி போய் என்ன போய், அப்புறம் தான் என்ன கர்த்தருடைய கையை வச்சு பாடிட்டு இருக்கான். கர்த்தரின் புயமே எலும்பு அப்படி. அதாவது அவருடைய கையை பார்த்து சொல்றாரு ஏசாயா. ஏன் சும்மா கையை வச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த கையல்லவா ராகாவை துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்தது. அப்போ அவன் என்ன ஒரு நிச்சயம் தெரியுமா? அவர் மட்டும் எனக்காய் கையை ஓங்கிட்டார்னு வைங்களேன், எந்த வல்லமையானாலும் எந்த வலு சர்ப்பம் ஆனாலும் அது துண்டிக்கப்படும். நல்ல கரங்களை சாட்டி உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்க வாழ்க்கையில போராடுகிற எந்த வல்லமையானாலும் கர்த்தருடைய கரம் ஓங்கினால் அது எந்த வசனம்? ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பலங்கொள் கர்த்தரின் புயமே, O arm of the Lord,
அவேக் அவேக், பலன்கொள். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எத்தனை இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா சத்தம். என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் வேணும். என் வாழ்க்கையில அந்நியருடைய கை இனி இருக்க கூடாது. ஆமா, இப்ப இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சத்தமா நீங்க கையில பைபிள் இருந்தா பைபிளை பார்த்து படிங்க. ஒருவேளை பைபிளை யாரும் எடுத்துட்டு வரலன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த வசனம் டிஸ்பிளே பண்றாங்க. உங்க மேக்சிமம் சவுண்ட்ல நீங்க இப்ப வாசிக்க போறீங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? எழும்பு எழும்பு, பலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? சத்தமா ஆமென். மோசே அல்ல, மோசையின் கோலும் அல்ல, கர்த்தரின் புயம். அடுத்த வார்த்தை மகா ஆழமான ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதானல்லோ? எழும்பு எழும்பு, கர்த்தரின் புயமே. என் கை அவனோடு உறுதியா. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அவர் கை இருக்கணும், என் மேல அவருடைய கரம் இருக்கணும். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். உங்க கை என் லைஃப்ல இருக்குன்னு தெரிஞ்சா போதுமா? இது கர்த்தருடைய கரம் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அது இரண்டாவது. முதல்ல எனக்கு தெரியணும், என் கூட கர்த்தருடைய புயம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. எனக்கு தெரியணும், எனக்கு தெரியணும் முதல்ல. இரண்டாவது அடுத்தவங்களுக்கு தெரிய வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம லைஃப்ல கர்த்தருடைய கரம் இருக்கும். என் கரம் அவர்களோடு அப்படின்னு சொல்லல. அப்ப ஒரு காரியம், என் கரம் அவனோடு, என் கை அவனோடு உறுதியா இருக்கும்.